பூவனம் என்ற நாட்டை அதியமான் என்ற மன்னன் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான். கர்ணனுக்கு நிகராக தான தர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆட்சி செய்து வந்ததால் அவனது ஆட்சியில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்தார்கள். இதனால் தனது மரணத்திற்கு பிறகு அதியமான் நேராக சொர்க்கத்திற்கு செல்கிறான். சொர்க்கத்தில் இந்திரனுக்கு நிகரான மரியாதை அவனுக்கு கிடைக்கிறது. சுகபோகமான ஒரு வாழ்க்கையை சொர்க்கத்தில் அவன் வாழ்ந்து வருகிறான். அதே நேரம் மானிட பிறவி ஒருவன் தனக்கு நிகரான ஒரு வாழ்க்கையை வாழ்வது இந்திரனுக்கு பொறாமையை ஏற்படுத்துகிறது. இதனால் இந்திரன் ரகசியமாக சித்திரகுப்தனை சந்தித்து அதியமானுடைய புண்ணிய கணக்கை தாங்கள் உடனடியாக குறைத்து எழுத வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறான். இந்திரனுடைய பேச்சை கேட்ட சித்திரகுப்தன் அதியமானுடைய புண்ணியங்களை குறைத்து பாவங்களை அளவுக்கு அதிகமாக எழுதி வைத்து விடுகிறான். இதனால் மறுநாளே யமலோகத்தில் இருந்து வந்த யமதூதர்கள் அதியமானை நரகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள். இதை பார்த்து பதறிப்போன அதியமான் நாம் எந்த பாவமும் செய்யவில்லை, பிறகு எதற்காக நம்மை நரகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள் என்ற குழப்பத்துடனேயே அவர்களுடன் செல்கிறான். நரகத்திற்கு சென்ற அதியமான் நேராக யமதர்மனை சந்தித்து, மகாபிரபு, நான் பூலோகத்தில் எந்த பாவமும் செய்யாமல் ஆட்சி நடத்தி வந்தேன். இதனால் தாங்கள் எனக்கு ஆசி வழங்கி சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள். ஆனால் தற்போது திடீரென உங்களது தூதர்கள் என்னை நரகத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். நரகத்தில் வாழும் அளவிற்கு நான் எந்த பாவத்தையும் பூலோகத்தில் செய்யவில்லை. ஆகையால் எனது பாவ புண்ணிய கணக்குகளை மறுபடியும் ஒருமுறை சரிபார்த்து எனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று முறையிடுகிறான். அப்போது குறுக்கிட்ட சித்திரகுப்தன் யமதர்மனை பார்த்து, மகாபிரபு, இந்த மானிடன் பூலோகத்தில் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ப சுகமான ஒரு வாழ்க்கையை சொர்க்கத்தில் வாழ்ந்து முடித்து விட்டான். இனி அவன் செய்துள்ள பாவங்களுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே நரகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இவனுக்கு கருணை காட்டக்கூடாது என்று வேண்டுகோள் வைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த யமதர்மராஜன் அதியமானை பார்த்து, மானிடா, நானே ஆசி வழங்கி உன்னை சொர்க்கத்திற்கு அனுப்பும் அளவிற்கு நீ மிகப்பெரிய புண்ணியங்களை பூலோகத்தில் செய்திருக்கிறாய். ஆனால் நீ செய்த புண்ணியங்களுக்கான பலன்கள் அனைத்தும் முடிந்து விட்டது என்று சித்திரகுப்தன் கூறுகிறான். ஆகவே நான் உனக்கு ஒரு நாள் கால அவகாசம் தருகிறேன். அதற்குள் நீ பூலோகத்திற்கு சென்று நீ செய்த புண்ணியத்தால் பலனடைந்து கொண்டிருக்கும் யாராவது ஒருவரை கண்டுபிடித்து விட்டால் உனக்கு மறுபடியும் சொர்க்கத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நீ கண்டிப்பாக நரகத்தில் தான் வாழ்ந்தாக வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார். அடுத்த நொடியே அந்த யமதூதர்கள் அதியமானை பூலோகத்தில் அவன் ஆட்சி செய்த நாட்டில் கொண்டு வந்து விட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் பல நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டதால் பூலோகத்தில் அவன் ஆட்சி செய்த நாடு தலைகீழாக மாறி போயிருந்தது. அங்கு வாழும் மக்களில் ஒருவரை கூட அதியமானால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் அந்த நாட்டில் இருந்த வயதான ஒரு மனிதரை சந்தித்து, ஐயா, இந்த நாட்டை ஆட்சி செய்த அதியமானை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறான். அதற்கு அந்த பெரியவரோ, மகனே, எனக்கு அதியமானை பற்றி எதுவுமே தெரியாது. ஒருவேளை அந்த மரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் ஆந்தைக்கு அதியமானை பற்றி தெரிந்திருக்கலாம். ஆகையால் நீ அந்த ஆந்தையிடம் கேட்டு தெரிந்து கொள் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். உடனே அதியமான் ஓடோடி சென்று அந்த ஆந்தையிடம் தன்னை பற்றி விசாரிக்கிறான். ஆனால் அந்த ஆந்தையும், அதியமான் என்பது யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்தில் இருக்கும் குளத்தில் வயதான ஆமை ஒன்று இருக்கிறது. அந்த ஆமையிடம் கேட்டால் அதியமான் யார் என்று சொல்லிவிடும் என்று சொல்கிறது. இதனால் மிகுந்த நம்பிக்கையுடன் மன்னர் அதியமான் அந்த ஆமையை போய் சந்தித்து தன்னை பற்றிய விவரங்களை கேட்கிறார். உடனே அந்த ஆமை அவரை பார்த்து, அதியமான் என்பவர் மிகப்பெரிய புண்ணியவான். அவர் வெட்டிய இந்த குளத்தால் தான் நான் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை போலவே லட்சக்கணக்கான உயிர்கள் இந்த குளத்தை நம்பி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் மன்னர் அதியமான் இந்த குளத்தை சுற்றி நிறைய மரங்களை நட்டு வைத்துள்ளார். அந்த மரங்களை நம்பி ஆயிரக்கணக்கான பறவைகள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் என்னை பொறுத்தவரை மன்னர் அதியமான் மிகப்பெரிய புண்ணியவான் என்று அந்த ஆமை சொல்கிறது. இதை கேட்ட மன்னர் அதியமான் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறான். தான் செய்த தான தர்மங்கள் அனைத்தும் வீண் போகவில்லை என்று நினைத்து மன மகிழ்ச்சி அடைகிறான். இதை பார்த்து கொண்டிருந்த யமதர்மராஜன் அதியமானை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்ல ஆணை பிறப்பிக்கிறார். சித்திரகுப்தன் இனியும் இது போன்ற தவறுகளை செய்தால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று எச்சரிக்கை செய்கிறார். இந்த கதையின் நீதி, நாம் செய்யும் புண்ணியங்கள் அளவில் சிறியதாக இருந்தாலும் அந்த புண்ணியத்தின் பலன் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக நமக்கு கிடைத்தே தீரும்.